ஆமா சொல்லிடுங்க. நான் இந்த பக்கம் வச்சு இப்போ என் சைடு வச்சு சொல்றேன். புரிய மாட்டேன். இப்படி என் சைடு வச்சு இப்படி கட்டணும் சொல்றேன்னா நீ அப்படியா சொல்ற. புரியுதா? உன் பக்கம் போடுறப்ப இப்படி வச்சு க்ளோசிங் சைடு வந்து மேலே போடக்கூடாது. க்ளோசிங் சைடு வந்து ஹைட் வைக்கணும். கையோட ஹைட் எவ்வளவோ 5 இன்ச்சோ 6 இன்ச்சோ எவ்வளவோ இதை வச்சு காமிச்சிடுவேன். இப்படி வைக்கணும். இது க்ளோசிங் சைடு. மடிச்சிருக்கா நானும் மடிச்சிருக்கா இது க்ளோசிங் சைடு. இப்போ இது ஓப்பன் சைடு. ஓப்பன் சைடு கூட இழுத்து வச்சு நல்லா நல்லா துணி இழுத்து வைக்கிறது. சுருக்கமான துணி தான் இது. சுருக்கமான துணிலாம் கொஞ்சம் இழுத்து வச்சு பாருங்கன்னா அயன் பண்ணிடலாம்னா அயன் பண்ணி இப்போ வெட்டு. இப்போ பாரு இதில் வெட்டு எப்படி போடணும்னா பிரித்து கூட பாரு. இப்படி பிரித்து பார்த்துட்டு கூட இது க்ளோஸில் இருக்கா இங்கே போடக்கூடாது தோணும். இது ஓப்பன் இது ஓப்பன் இது ஓப்பன். நம்ம இங்கே தானே இப்படி மடித்து பார்க்க போகிறோம். இப்படி தான் மடித்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கே மடித்தா இது சென்டராக வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வெட்டு போட மாட்டேன். அப்போ என்ன பண்ண இப்படி பிரிச்சுட்டு வெட்டு போடும். இப்போ பேக் பீஸ் பார்த்துட்டு ஸ்கேல் அளவு வச்சு போட்டு ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்னா அயன் கூட ஒட்டை வச்சுக்கலாமா? இது பண்ணிட்டு உட்காந்து எது நினச்சேன் கையை இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன். சரி பரவாயில்ல. எங்களுக்கு போடுங்க. தக்காளியே போடுங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். அவளுக்கும் வேணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஹைட் எடுத்துக்கிறோம். இங்கேன்னு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஹைட் எடுத்துக்கிறோம். நல்லா இழுத்து வச்சு பேக் சைடு இழுத்து வச்சுக்கோங்க. முடிச்சளவு இழுத்துக்கோங்க. ஆனால் நான் 12 தான் இருக்குது. அம்மாவுக்கு நம்ம 12 வச்சுமா கரெக்டாக சொன்னா சரி இதே அளவு வச்சுக்கலாமா? இதே அளவுக்கு வச்சுக்கலாம். இதே அளவு வச்சுக்கோங்க. 12 இருக்குது. 12 இருக்குது. 12 வச்சுக்கோங்க. 12 இன்ச்சு இருக்கா? அதே அளவு ஹைட்டு அதே அளவு சரியா? கூட்டவோ கழிவுலாம் கிடையாது. எவ்வளோ ஹைட் இருக்கோ இங்கேருந்து இடுப்புக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட் அப்படியே வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு ஸ்கேல் வச்சுட்டு போட்டுக்கலாம். தையல் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஓகேவா? என்ன பண்ணுறேன்னா அம்மாவே கழுத்து அகலம் வந்து 2 இன்ச்சு இருந்தது. கழுத்து லூஸ் வருத்தாங்க ஏதாவது சொன்னாங்களா? கழுத்து கரெக்டாக இருக்குமா? எப்படி வைக்கணும்? அது இது வைக்கிறது இல்லை. 2 இன்ச்சு கழுத்து நம்மளே வச்சுக்கணும். நம்மளே வச்சுக்கணும். 2 வச்சுக்கணும். அம்மா கழுத்து எவ்வளோ வச்சுக்கணும்? கழுத்து லூஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கழுத்து லூஸ் வரும்போது இப்படி பிடிப்பாங்க. எது சொல்லலையா? எந்த நம்ம குறைச்சி கூட்டி வச்சுதாலும் கரெக்டாக ஆயிடுச்சோம். நம்ம தச்சு தானே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நாங்கள் இறக்கி வச்சுக்கிறேன்னு நாங்கள் கீழே நம்ம இறக்கி வச்சோம்ல அரைஞ்சி அது மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ கழிச்சு குறைச்சிக்கலாமா? ஃபஸ்ட்டு இடுப்பு எடுத்துட்டா நம்ம கழுத்து கிடைக்கும். கழுத்து அப்படியே வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு இதில் 2 தான் வச்சுருக்கோம். கம்மியாக இருக்குது. 2 தான் வச்சுருக்கோம். இன்னும் அந்த க்ளோஸில் 2 இதில் 2 இது யார் தைச்சாங்கன்னு தெரியல. இல்லை எனக்கு உங்கள் அம்மா க்ளோஸ் டிஃப்ரெண்ட்டாக வருது சொல்கிறேன். இதில் 2 தான் வச்சுருக்கேன். இங்கே வச்சு பார்க்கலாம். இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து வச்சுக்கணும். வச்சு பார்க்குறப்ப இது இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கா? இப்போ இது 2 வச்சுருக்கோம். உள்ளே அடைக்கி வச்சுருக்கோம். கரெக்டாக இருக்கா? இப்போ வெளியில் விரித்து வச்சா இது இங்கே 2 இன்ச்சுக்கு வச்சு பார்க்கலாம். 2 இன்ச்சுக்கு பார்த்தா இப்படி வருது. 2 இன்ச்சுக்கு வரல எட்டலை. அப்படின்னா 2 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். இதுதான் அளவு வச்சு தான் இப்போ 2 தான் வச்சுருக்காங்க. சரியா? ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்காங்க சொல்லலாமா? ஷோல்டர் 2 கால் இன்ச்சு. நம்ம என்ன பண்ணோம் 6 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 2 கால் வச்சு நம்ம எடுக்கிற அளவில் 6 இன்ச்சு சேர்த்துக்கணும். இப்போ 2 கால் தான் இருந்துச்சு. அப்போ 2 முக்கால் வைக்கணுமா? 2 கால் தான் இருக்குமா?
2 கால் தான் இருக்கு இது. ஆஹா இருக்குமா? நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஏதோ இந்த மாதிரி 3 வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? சரி இழுத்து பிடிச்சா 2 கூட வருது, 3 கூட வச்சுக்கலாம். 2.75 வந்ததால நம்ம 1/4 இன்ச் சேர்த்துக்கிறோம். 2.5 வந்ததால 1/2 இன்ச் சேர்க்கிறோம். 1/2 இன்ச் சேர்க்கிறோம் ஷோல்டர்ல எப்பவுமே. 1/2 இன்ச் ஏன் சேர்க்கறேன்னா பாருமா, இங்க 1/4 இன்ச் போயிடுதா, இங்க கொஞ்சம் இங்க போயிடுதா 1/4 இன்ச் போயிடுதா, இங்கே 1/4 இன்ச் போயிடுதா. இது கால் போட்டோம்னா அப்ப இங்க 2 தான் இருக்கும். 2 இருக்கா? 2 இருக்கா? கரெக்டா அப்படி இந்த சைடு 1/4 இன்ச், இந்த சைடு 1/4 இன்ச் போயிடும். 1/2 இன்ச் சேர்த்து இந்த கழுத்துக்கு வந்து இந்த ரவுண்ட் பண்ணிக்கலாம். அம்மாவுக்கு இப்படிதான் இருக்கு கழுத்து, இப்படி பண்ணிக்கலாம். இது கழுத்து பண்ணி ஆம்கோல் உயரம் 5 எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆம்கோல் உயரம் ஃபஸ்ட்டு துணி இப்படினாலும் வச்சு போட்டு வச்சுட்டு இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, வீடியோ காமினோம். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் வந்து 1/4 இன்ச் மேலே தூக்கி, ஜாயிண்ட் வந்து மேலே 1/4 இன்ச் தூக்கி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருக்கோம். இப்படி கோடு போட்டுப்பா, இப்படி கோடு போட்டுக்கிட்டோமா. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஷோல்டர் இருக்கா, இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு கோடு போடுறோம். இது 2 வெட்டுற புள்ளி தான் அளவு. ஆமாம் சொல்லுவீங்க, 2 வெட்டுற புள்ளி தான் அவன் சொல்லுவீங்க. அப்போ எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஓகேவா? எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஆமாம் அங்கேருந்து தான் இங்கேருந்து 1.5, இங்கேயும் நம்ம 1.5 வச்சு கையில் எல்லாம் சரியாக போயிடும். ஒருத்தவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஆமாம் இப்படி தான் அளவு எடுத்துக்கணும். ஆம்பல் உயரம் எவ்வளோ வருதோ இப்படி தான் அளவு பார்க்கணும். இந்த இப்படி தான் பார்க்கணும். சரியா? இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு அடிச்சு அதை 1/4 இன்ச்சு தூக்கி வச்சு அடிக்கணும் கோடு. அப்போ 5 இங்கெல்லாம் கூட்டவோ கழுவி கரெக்டாக வந்துடும். சரியா? 5 வச்சா இப்போ அது வந்து ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்துக்கு இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இங்கேருந்து எவ்வளோ இருக்கும் பார்க்கணும். இழுக்கக்கூடாது. 10 இன்ச்சு இருக்கணும். துணி நான் இழுக்கல, டேப் மட்டும் தான் இழுத்து பிடிக்கிறேன். 10 இன்ச்சு இருக்கு. அப்படியே எடுத்துட்டு இந்த 10 இன்ச்சு இருக்குல்ல, இந்த கூட்டவோ கழுத்து துணி கிடையாது, அப்படியே எடுத்த அளவு அப்படியே வைக்கிறேன். இங்கே 1.5 இன்ச்சு வைக்கிறேன். 1 இன்ச்சு வச்சுட்டு இப்படி ரவுண்ட் பண்ணி இப்போ ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ கரெக்டாக இருக்கா பார்க்கலாமா? இந்த சுற்றளவு கரெக்டாக இருக்கா பார்க்கலாமா? அம்மாவே நல்லா ஜாயின் ட்ரா பண்ணிட்டு இந்த ஷோல்டர் நினைக்க இல்லையா, இந்த நினைக்க இப்போ 4 அவ்வளோ 3 4 5 6 7 8 1 இன்ச் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ நம்ம அந்த அளவு எடுத்தது தான் கரெக்டு. கரெக்டாக இருந்துச்சா? இப்போ என்ன பண்ணுறோம், 1 இன்ச் தையல் எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1 இன்ச். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் வெட்டிக்கலாம். நான் எனக்கு புஷ் பண்ணிட்டு வீடியோ பெருசாக போவோம். வீடியோன்னு கேட்குறீங்களே நீங்கள் தான். ஏன் எடிட் பண்ணாமல் அப்படியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. பரவாயில்ல, அப்லோட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். ஓகே அப்படியே வாய்ஸ் கேட்கும் இல்லையா? வாய்ஸ் கேட்கும். நீங்கள் மிஷின் எல்லாரும் மிஷின் சத்தமும் கேட்கும். பரவாயில்ல, உங்க வாய்ஸோட இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க இப்படி கைக்கு பண்ண வேணாம் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. அதை வச்சு நாங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். அதுக்காக பேசுறதுக்கு கேட்போம். நீங்கள் திருப்பி தூக்கி வேலை பண்ணுங்க. அன்னைக்கு நீங்க பிளவுஸ்க்கு நீங்க 2 பேரும் பேசுனதே எனக்கு கேட்டுச்சுக்கா. அதான் அக்கா தானே சொன்னாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு வச்சோம் இல்லையா, வேற ஃபோன் வந்து நேரம் நாங்க அவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஃபோனுக்கு கையிலுமா 2 இன்ச்சு வச்சுருக்கேன். மகளிர் காசு அதே 2 தானே வச்சுங்களா? 3 வருஷம் போயிட்டு இந்த காலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிடுங்க. இவ்வளோதான் காலேஜ் வீடு
கட் பண்ணுறாங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சாவது பண்ணுங்க. இந்த ஷேப்மா இந்த கொக்கி சைட்லேருந்து இந்த பட்டியோட ஒரு புள்ளி, பட்டியோட மட்டும் பட்டி கிடையாது, பட்டியோட ஒரு புள்ளி வச்சிட்டோன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இந்த பட்டி பிடிக்கணுமா, கையிலுக்கு துணி தேவையா, இந்த டாட் பிடிக்கணுமா, கையிலுக்கு துணி தேவையா, இதெல்லாம் சேர்த்து நான் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறேன் கையிலுக்கு. அதோட ஓகேவா? இப்போ இந்த டாட் இருக்குல்ல, டாட் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே இந்த சைடுலேருந்து பிடிச்சி எடுக்கிறோம். இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே வரையும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சா போதும். ரொம்ப இழுத்தாலும் லைட்டாக இழுத்து பிடிச்சா 11 வருது. ஓகே, 11 வருதா? இந்த டாட்டோட 11 வருதா? இப்போ நம்ம அரைஞ்சி தையலுக்கு சேர்த்து 12 வைக்கிறேன். நம்ம தையலுக்கு இவ்வளோத்தூர் பிடிப்பில்ல, எப்படி இவ்வளோ பிடிப்பீங்களா, இவ்வளோத்தூர் பிடிப்பில்ல, தையலுக்கு சேர்த்து 12 இன்ச் வைக்கிறேன். இப்போ ஷோல்டருக்கு சென்டர் பாயிண்ட்டு 12 இன்ச். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ ஆம்கோல் உயரம் 5.5 பேக் சைடு வச்சோம். ஃப்ரண்ட்டுக்கு கூட மாறும். எவ்வளோ வருது பார்க்கலாமா? ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மாறும். இப்போ ஃப்ரண்ட்டுக்குமே என்ன பண்ணும், ஜாயிண்டா கொஞ்சம் இங்கேருந்து மேலே 1/4 இன்ச்சு மேலே இப்படி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் எங்கே இருக்கு? கவுன் ரெடி. ரெடியா? வெரி குட், சூப்பர். தச்சு கவுன் எப்படி காமிச்சுன்னா ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி நீ போய் போட்டுருவாங்க, போட்டுட்டு எடுத்து வை டைம் நாங்கள் பாருமா. ஷோல்டரில் இந்த கோடு நம்மளுக்கு தெரியணும். இந்த கோடு தெரிஞ்சுதான் நம்ம தெரிகிற மாதிரி நான் வச்சுட்டேன். தெரிகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இங்கே எப்படி வரணும் போ. ஓகே, இது ரெண்டும் வந்து இதுவும் இந்த 2 கோடு வெட்டுற இடம்னா நம்மளுக்கு அளவு ஆம்கோல் உயரம் எவ்வளோ வருது? 6 வருது. அதான் 6 சொன்னல, 6 வருது. முன்னாடி 5.5 வந்துச்சு. முன்னாடி 5 வந்துச்சு, இப்போ 6 வருது. இதுவும் 1 இன்ச்சு 1 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு கூட கையில் போயிடும். இது எவ்வளோ வருது? அப்படியே வச்சுக்கோங்க. 6 வச்சுக்கலாமா? 6 வச்சுட்டு எவ்வளோ வந்துச்சு? 9 தானே அதே வரும். நம்ம அதே வரும். ஆனால் நம்மளுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச்சு. ஏன்னா அந்த டாட்டு சேர்த்து இப்போ மட்டும் செக் பண்ண போகிறோமா? இல்லை, முன்பக்கம் கொக்கி சைடு இருக்குல்ல, இது முன்பக்கம் சுற்றளவு, மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது? 9 இருக்குது. இது 9 வந்ததுனால தான் இங்கே 5 சேர்ந்து வந்தது 6 வந்தது. 9 எழுதி வச்சுக்கணும். 9 எந்த அளவு? ஃபஸ்ட்டு இங்கே 6 வச்சுக்கலாமா? 6 வச்சு ஷேப் போடும். இங்கே 9 இது இருக்குல்ல, இந்த 9 அங்கே 10 1/4 இன்ச்சு சைடில் சேர்த்து அங்கே 10 அங்கே 10 வச்சு அது பேக்கு வேலை வேற. ஃபோனே இருக்கிற மாதிரி தெரியல, போடு நேரம் இருக்கா? ஓகேவா? இப்போ 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து வைக்கிறேன் பாருமா. ஃப்ரண்ட்டுக்கு 9 வந்துச்சு, 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தா 9.75 இன்ச்சு. சரியா? இப்போ அங்கே 9 இன்ச்சு நான் 1.25 வைக்கிறேன். சரியா? நம்மளுக்கு எவ்வளோ தேவை? ஆம்கோல் சுற்றளவு பேக் சைடு 9 இருந்துச்சு, கரெக்டாக வச்சுட்டோமா? ஃப்ரண்ட்டுக்கு நம்மளுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து தேவை. ஏன்னு சொன்னால் அந்த டாட் பிடிக்கும்ல, அந்த 1/4 இன்ச்சு போயிடும். புரியுதா? இப்போ ஃப்ரண்ட்டு புரியுதா? ஓகேவா? இங்கே 1.25 வச்சிங்களா? 1.25 1/4 இன்ச்சாவது கம்மி பண்ணி தான் வைக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு 7 8 9 9 1/2 இன்ச்சு சேர்ந்து கூட வரும். சரியா? 1/2 இன்ச்சு சேர்ந்து வந்தாலும் ஓகே தான். ஃப்ரண்ட்டுக்கு அதுக்கு மேலெலாம் வரக்கூடாது. 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு சேர்ந்து வரலாம். சரியா? தெளிவாக புரிஞ்சிச்சா? 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு சேர்ந்து வரலாம், அதுக்கு மேலே வரக்கூடாது. இப்போ நம்ம இப்படி பிடிக்கிறப்ப 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ அவ்வளோத்தூரம் பிடிக்கும் இல்லையா? அது சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக 9 இன்ச்சு நிற்கும். இது ஷோல்டருக்கு போயிடும். சரியா? இப்போ இந்த இடம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சிச்சு தெரியுமா?
இப்போ இந்த டாட்டுக்கும் இந்த டாட் அப்புறம் இங்கே ஒரு டாட் புள்ளி இருக்கும்ல, கன்ஃபியூஷன் ஆகிடாது. இது இந்த இடமா, இந்த இடமாம்மா கரெக்டாக தெரியுதா? இது தெரியுது. இந்த இடம் இங்கே பாரு, இது வரைக்கும் தெரிஞ்சு. அது வரைக்கும் தெரிஞ்சாங்க. தெரியுதா? நான் ஓகேக்கா. இங்கே பாரு, இது வந்து இந்த பட்டி கழிச்சிரும், கழிச்சிட்டு ஒரு புள்ளி வைக்கிறோம். பட்டி வேணாம், சரியா? அந்த பக்கம் பண்ண மாதிரி இந்த பக்கம். சரி, நம்ம தையலுக்கு தையலுக்கு சேர்த்து தான் விட்டுருக்கேன். இல்லையே, அந்த பக்கம் மட்டும்தான் விட்டேன். இது தையலுக்கு, இதுக்கு தையலுக்கு. ஓகேவா? என்ன பண்ணோம், இதுக்கு ஸ்ட்ரெயிட் போடுவோம். இப்போ இதுக்கு இந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெயிட் போடுவோம். இதுதானே சென்ட்ரு, இது சென்ட்ரு ஓகேவா? செக் பண்ணிக்கணும். இந்த டாட் இதோட இருக்கா பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இது ஒரு சில டாட்டு வீடியோ காமிக்கிறேன். இது ஒரு சில டாட்டு, இதோ டாட்டோட ஹைட் இருக்குல்ல, பட்டி சைடு இந்த அகலம் சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும். போனோம் கரெக்டாக. ஓகே, கரெக்டாக இருக்காங்கன்னா ஹைட் இவ்வளோ இல்லை, ஹைட் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கொட்டையாக இருக்கும். இந்த டாட்டோட ஹைட் இவ்வளோ இருக்குது. எத்தனை இன்ச் இருக்குது? 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 இன்ச்சு தான் இருக்குது. நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். 2 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்குமா? 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சு இந்த சைடு 1 இன்ச்சு விட்டுரும். அது சின்னதாக தான் இருக்குது, அதை டாக்டர் அதை விட்டுருல. இந்த சைடு 1 இன்ச்சு விட்டு. ஓகே, வெரி புரிஞ்சா? ஏதாவது ஒரு இடம் சென்டர் பண்ணிக்கலாம். இங்கே மேலே கீழே எங்கே இருக்கலாம். இது வந்து இந்த முக்கோணத்துக்கு நேராக, இந்த மூளைக்கு நேராக, இங்கேருந்து 1 இன்ச்சு கேப்பு, இங்கேருந்து 1 இன்ச்சு கேப்பு, இந்த மூளைக்கு நேராக, சரியா? ஸ்ட்ரெயிட்டாக வரும். இது யாரோட சைஸ் இருந்தாலும் 1 இன்ச் கேப் தானே? 1 இன்ச் கேப். அது ஆமா, அது யார் சைஸ் இருந்தாலும் 1 இன்ச் கேப். நம்ம மெயின் டாட் எடுத்துட்டோம்னா அதுல இருந்து 1.5 இன்ச்னு சொன்னாங்க. மெயின் டாட் தான் நம்ம, இதான் மெயின் டாட். இது சைடு டாட், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் மெயின் டாட், இதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கரெக்டாக இதுக்கு நேராக அது டாட் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நேராக இது வந்து 1 இன்ச் கேப்பில் இது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருந்துருக்கலாம். அந்த டாட் இங்கே இறங்கி வரும், ஏறி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டாட் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இந்த டாட் மட்டும் தான் கரெக்டாக வரணும், இந்த டாட் கரெக்டாக வரணும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா தையல் இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி இது வந்தால் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி அது போடும்போது. ஆமாம், இது கீழே இறங்கி வந்துச்சுன்னா சொல்கிறேன்க்கா. ஆமாம், கீழே இறங்கிச்சுன்னா புதுசாக இருக்கும். ஓகேவா? ஆஃப் பண்ணிக்கலாமா? இது வெட்டும்ல, இப்போ பட்டிக்கு இந்த வளைவு இருக்குல்ல, துணி மீந்துச்சுன்னா இந்த வளைவுல வெட்டிங்க. துணி மீறல, துணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா கூட இந்த பேர் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல், 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இப்படி வளைவு கொடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த வளைவு கொடுக்கணும். ஓகே, பட்டி பீஸுக்கு இந்த வளைவு கொடுக்கணும். வளைவு கொடுத்துட்டு பட்டி எவ்வளோ ஆயிட்டுருக்கோ அவ்வளோ ஆயிட்டு போச்சு. இப்போ இதுதான் வச்சுக்கோ, இதுதான் நான் மார்க் பண்ணேன். பட்டி இவ்வளோ ஆயிட்டு தான் இருக்குது. ஓகே, இவ்வளோதான் இருக்குது. இவ்வளோத்துக்கு தான் நான் மடித்து தைப்பேன். இதுதான் பட்டி, இவ்வளோதான். கிடையாது, இது ரொம்ப குட்டையாக இருக்குது பட்டி. இப்போ நம்ம இது வந்து சைடு பார்த்து, நம்ம சைடு இது இருக்குல்ல, சைடு பார்த்து மடித்து வெட்டு போட்டுப்போம். இதான் இருக்கும், அதையும் பார்த்து மடித்து வெட்டு போட்டுப்போம். இது ஏன் இந்த வெட்டு போகிறேன்னா, இதுதான் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும்மா. ஏன் இந்த வெட்டு போகிறேன்னா, இதுதான் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ளவுஸில் தான் நான் வச்சேன் கரெக்டாக. இல்லை நான் இவ்வளோ வைக்கிறேன், எனக்கு பீஸ் பத்தல. இப்போ இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது நான் கொடுக்குறது, வெட்டு போட்டு. ஓகே, இதோட வச்சு ஓய் திரும்ப நம்ம பஸ் வந்தால் பாருங்க. வீடியோ போயிட்டுருக்கா? ஆமாம்.